அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு புது மெத்தட் இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு தெரியும், நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. அது என்னது அக்ஷய லக்ன பத்ததி, ஏஎல்பின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு வளர லக்னம் அப்படிங்கிறது சொல்லுவோம். நம்ம பிறந்த லக்னத்துலேருந்து இன்றைய ஒரு ஜாதகருடைய வயது என்னவோ அந்த வயதுக்கேற்ற லக்னம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பெடுத்து அந்த லக்னத்திற்கு பலன் கூறக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் அக்ஷய லக்ன பத்ததி முறை, ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது. இது எவ்வளோ எளிமையானதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகர் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா, அந்த ஜாதகர் நீங்கள் பார்க்க வர்றீங்க அப்படின்னா எதற்காக வர்றீங்க? உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு திருமணம் ஆகிறது. இதில் எப்போதுலேருந்து ஆரம்ப காலம், இதோட முயற்சிங்கிறதும் இதோட நிகழ்வுங்கிறது எப்போ நடக்கும், இதற்கான ப்ராசஸ் எத்தனை மாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லலாம். சரி, கேட்டால் மட்டும் போதுமா? இதோட பதில் எப்போ கிடைக்கும்? அந்த கால நிர்ணயம்னு சொல்லுவோம். இந்த கால நிர்ணயம் எப்போ நடக்கும்? இப்போ உதாரணமாக திருமணம் ஆகுது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் தான் திருமணம். அப்போ பிறந்த குழந்தைக்கும் சரி, இன்றைய வளர்ந்த குழந்தைக்கும் சரி, பிறந்த லக்னத்துலேருந்து தான் நம்ம பலன் பார்த்துட்டு இருக்கோம் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த லக்னம்ங்கிறது ஒரு லக்னம் இருக்கும்.